நடிகர் திலகத்தின் நினைவு நாளில் அவர் மாதிரி நடிக்க இனி ஒருவர் பிறந்துதான் வரணும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவரை பின்பற்றி நாமும் நம் வாழ்வில் நம் சந்தோஷத்துக்காக, நம் நிம்மதிக்காக பல இடங்களில் தினமும் நடித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். உதாரணமாக, ஒரு தாய் முரண்டு பிடித்து அழும் தன் குழந்தையின் அழுகையை நிறுத்த தான் அழுவது போல நடித்து அந்த குழந்தையின் அழுகையை நிறுத்துகிறார். வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போது விருந்தினர்கள் வந்துவிட தம் கோபமுகத்தினை, வருத்தத்தினை மறைத்து புன்முறுவலுடன் அவர்களை வரவேற்க நடிக்கிறோம். வந்த விருந்தினர்களும் நாம் கொடுத்த உணவு பிடிக்காவிட்டாலும் சாப்பாடு எப்படி என கேட்டால் அருமை அருமை என கூறி அவர்களும் நடிக்கிறார்கள். அடுத்து ஒரு வயதான பெரிய மனிதர் இறந்து விடுகிறார். துஷ்டி வீட்டிற்கு செல்கிறோம். கல்யாண சாவு என்பதால் சிரித்து கொண்டு இராமல் அங்கும் நாம் சோகமாக இருப்பது போல நடிக்கிறோம். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை நாமும் நடிக்கிறோம். அந்த நடிப்பால் நமக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லை எனில் நடிகர் திலகத்தின் நடிப்பை பின்பற்றி நாமும் நடித்துவிட்டு செல்வோமே. உலகமெனும் நாடக மேடையில் நம்மை நடிக்க வைத்து ரசித்து கொண்டிருக்கும் இறைவனின் அருளால் நாமும் நடிகர்களே.